நிறைய முறை நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுடைய ஊர்ல நிறைய இந்த மாதிரி சட்டவிரோதமா மணல் அள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்களேன், மயிலாடுதுறையில என்ன நடக்குது சார்? இப்ப நீங்க கேக்குற இந்த படுகொலை சம்பந்தமா எனக்கே கொலை முயற்சி நடந்தது 2022ல. இந்த ஆட்சி பொறுப்பேற்று புதிய மணல் குவாரி திறந்தது எங்க மாவட்டத்துல தான், மயிலாடுதுறையில தான். ஓகே. மயிலாடுதுறையில எங்க மாவட்டத்துல மாதவளூர், குன்னம்னு 2 இடத்துல பாயிண்ட் திறந்தாங்க. அதுல மயிலாடுதுறையில திறக்கும் போது மணல் ஷிஃப்டிங் பண்றாங்க. ஓகே. அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது யார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பர்மிட்டை கேட்கறதுக்காக போறோம். யார்டுக்கு ஷிஃப்ட் பண்றீங்களா, அதுக்கு உண்டான பர்மிட்டை கொடுங்க, லைசன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சட்டவிரோத மணல் கும்பல் வந்து எங்களை அடிச்சு என் மண்டையை உடைச்சு 28 நாள் நான் ஐசியூல இருந்தேன், பாண்டிச்சேரி ஜிப்மர்ல. ஓகே. என் மேல அந்த குவாரியோட ஏஇ வந்து என் மேலேயே வழக்கு கொடுத்தாரு. இவர் வந்து அரசாங்க குவாரியை வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என் பேர்லயே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. என் பேர்லயே பெட்டிஷன், என் பேர்ல, எங்க அப்பா பேர்ல, என் குடும்பத்து பேர்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஓகே. நாங்க திருப்பி போய் புகார் மனு கொடுக்கும் போது புகாரே எடுக்கல. ஓகே. இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த ஆட்சியிலேயே. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் அதெல்லாம் மீண்டு வந்தா இப்ப நடந்திருக்க கொலையும் வந்து மணல் காதம். இப்ப நிலத்தகராறுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, நிலத்தகராறுக்கு நீங்க எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல. ஓகே. இப்ப மணல் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க அங்க. இப்ப இல்லீகலா நிறைய சேண்ட் குவாரிஸ் இங்க நடக்குது. இப்ப ஏன்னா என்ஹெச்சோட பர்மிஷன் வாங்கிறாங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு மணல் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க மாவட்டம் தோறும். வாங்கி இந்த டபுள் வே ரோடு ஃபார்ம் பண்றதுக்கு மணல் எடுத்து ஆனா அதை கமர்ஷியலா சேல்ஸ் பண்றாங்க. ஓகே. ஓகே. கமர்ஷியலா சேல்ஸ் நடக்குது இல்லீகலா. இப்போ உங்க மாவட்டத்திலயும் மணல் அள்ளப்படுகிறதா? அள்ளப்படுது. அனுமதி இல்லாமலா? அனுமதியோட அள்ளுறாங்க. ஓ, அனுமதியோடவே அள்ளுறாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவு அள்ளுறாங்களா? அனுமதிக்கப்பட்ட அளவால் இல்ல, அனுமதிக்கப்படாத அளவு அள்ளுறாங்க. அதுதான். சரி, இப்ப அதை யாரு கண்காணிக்க வேண்டியது? கண்காணிக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர் தான், ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர் தான் இதுக்கு. ஓகே. அவரு ஏடி மைன்ஸ், அவங்க தான் இதை கண்காணிக்கணும். பண்றாங்களா? பண்ணல. அதிகமா எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதன் மேலயாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா? அந்த புகார் மனு மீது விசாரணையே செய்ய மாட்டாங்க. ஓகே. அந்த புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேல விசாரணையே நடக்காது அதுல. ஓகே. ஒண்ணு நமக்கு அதை த்ரெட்னிங் பண்ணுவாங்க, நம்மள த்ரெட்னிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சரி. ஓகே. இந்த மாவட்டமும் கடலூர் மாவட்டமும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிட்டாங்க. ஓகே. போன கவர்மெண்ட்ல. ஓகே. ஆனா இப்ப அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இருக்கா என்னன்றத நீங்களாம் ஆய்வு பண்ணி சொல்லணும். பத்திரிகையாளர் நீங்களாம் ஆய்வு பண்ணி சொல்லணும். சரிங்க. சரி, ஓகே, நான் பேசலாங்க. கணேஷ் வணக்கம். வணக்கம் சார். கணேஷ், நான் முடிக்க போறேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சொல்லாம? இருக்கு சார். இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்துல நெய்தவாசல்ன்ற கிராமத்துல இப்ப மணல் எடுக்கிறாங்க. இப்ப குவாரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு கொடுக்குறாங்க. சரி. அந்த ஊரையே 2ஆ ஆக்கி அந்த குவாரிக்காரங்க, எங்க ஊர்ல குவாரி நடந்தாதான் நீர்வளம் பாதிக்கப்படாது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அவங்க எதிர்த்தரப்பு போய் புகார் மனு கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட. சரி. மனு நீதி நாள்ல. அது இப்ப நேத்தி நடந்த சம்பவம் அது. ஓகே. 2 நாள் தான் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. அதாவது ஊர் மக்கள், பொதுமக்கள் போய் மனு கொடுக்குறாங்க. நீர்வளம் பாதிச்சிருக்கு, இவ்வளவு ஆழம் வெட்டி எடுத்திருக்கீங்க, 25 அடிக்கு மேல ஆழம் வெட்டி எடுத்திருக்கீங்கன்னு. திரும்ப அங்க வந்து அதே ஊர் மக்களை வந்து 2ஆக்கி இந்த குவாரிக்காரங்க வந்து திரும்ப செயல்படுத்துறாங்க. போய் மணல் குவாரி அங்க நடத்தணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட திருப்பி புகார் மனு கொடுக்குறாங்க. சரி, புரியுது. நாங்க ஆதரவா தெரிவிக்கிறோம்னு. ஓகே. இந்த மாதிரி தான் இந்த குவாரி குரூப் வந்து செயல்படும். ஓகேங்க. ஓகே.